நம்முடைய நம்முடைய ஆசைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம அதாவது செத்த பிறகு கூட நம்மளை பற்றி நல்லா பேசணும் அப்படின்னு ஆசைப்படணும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, செத்த பிறகு நம்மளை பற்றி பேசினா என்ன, பேசலைன்னா என்ன அப்படி நினைக்கிறாங்களா? அது வந்து ரொம்ப தப்பு. செத்த பிறகு கூட நம்மளை பற்றி நல்லா பேசணும். அப்போ இறந்த பிறகும் நாம் உயிரோடு வாழ்கிறோம், நம்மளை பற்றி பேசுகிறோம். பேசுகிறது தான் உயிர் வாழ்கிறது. நம்மளை பற்றி நாம் எவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்மளை பற்றி எவ்வளோ நாள் பேசுகிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ்கிறோம். இறந்த பிறகும் நமக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, நம்மளை பற்றி இறந்த பிறகும் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ இறந்த பிறகும் நம்ம உயிர் வாழ்கிறோம் என்று அர்த்தம். எப்போ நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இறந்து விட்டோம். அப்போ தான் நம்ம இறக்குறோம். அப்போ உயிர் வாழ்தல் என்பது அதனால்தான் அதுதான் உண்மை. அதனால தான் இறந்த பிறகும் நம்மளை பற்றி நல்லா பேசணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு என்னை பற்றி பேசணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நோக்கமே என்னென்னா, நம்மளை பற்றி இந்த மனித இனம் 1000 வருஷத்துக்கு அது பேசணும், அவ்வளோ பெரிய சாதனையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு உயிர் வாழணும்னு நினைக்கிறாங்க. அவர் இறந்துருவார், ஆனால் அவருடைய புகழ் உயிர் வாழும். அவரை பற்றி பேசுகிற வரைக்கும் அவர் இங்கே உயிரோடு இருப்பார். அதுதான் வந்து நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா, இறந்த பிறகும் நம்ம உயிரோடு வாழலாம் அப்படின்னா அதுக்கு என்ன, அதனால தான் வந்து இறந்த பிறகும் உயிரோடு வாழுகிறோம். புகழ் தான் உயிரோடு வாழ்வதற்கு. நம்மளை பற்றி பேசுகிறது தான் புகழ். அதனால தான் ஆசைப்படுறாங்க. இறந்த பிறகும் நம்மளை பற்றி நல்லா பேசணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பாருங்கள். அதுதான் கரெக்டான சிந்தனை. என்றைக்கும் வந்து நம்மளை பற்றி இறந்த பிறகு பேசினா என்ன, பேசாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறது வந்து, அப்படிப்பட்டவங்களால் நிகழ்காலத்துலேயும் புகழை பெற முடியாது. ஏன்னா அது சரியான ஒரு புகழ்ச்சியை விரும்புகிறவருடைய மனப்பான்மை அது சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு புகழை விரும்புகிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, இறந்த பிறகும் தன்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறவராக தான் இருப்பார். அதுதான் புகழுக்கான தன்மை. புகழ் தான் நீங்கள் உயிரோடு வாழ்வதற்கான ஒரு அடையாளம். உங்களை பற்றி யாரும் எதை பற்றியுமே எதுவுமே பேசலை அப்படின்னா நீங்கள் ஒரு நடைபெணம்னு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி பேசுகிறாங்க, நல்லது பேசுகிறேன், நல்ல பெருமைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா அந்த உலகமே பேசணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை பற்றி தெரிஞ்ச 4 பேர் எல்லாரையும் இந்த உலகமே பேசுனா அப்புறம் வந்து அது வந்து சரியாக இருக்காதுல்ல. எல்லாரையும் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பேசிட முடியாது. அதனால் வந்து உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசினா போதும். உங்களுக்கு ஒரு 10 பேர் தெரியும் அப்படின்னா அவங்க உங்களை பற்றி பேசினா போதும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேரை பற்றி நீங்களும் பேசணும். நம்மளை பற்றி தான் இந்த உலகம் பேசணும், இந்த உலகத்தை பற்றி நாம் பேசக்கூடாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களை பற்றி உங்களோட நேரடி தொடர்புடையவர்கள், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்க பேசினா போதும். அதுதான் புகழ். அவங்க பேசினா போதும். அவங்கள பற்றி நீங்களும் பேசுங்க. இதுதான் புகழ். நம்மளை பற்றி இந்த உலகமே பேசணும் அப்படின்னா அது எப்படி அப்போ எல்லாருக்கும் அது பொருந்துமா, பொதுவானதாக நியாயமாக இருக்க முடியுமா? எல்லாரை பற்றி எல்லாரும் எப்படி பேச முடியும்? முடியாதுல்ல. அதுக்கு டைமும் கிடையாது. எல்லாரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால் அது சரியானது கிடையாது. நம்மளை பற்றி நமக்கு நேரடி தொடர்புடையவர்கள், நாம் தினசரி பார்த்து பேசுகிறவங்க பேசினா அதான் புகழ். இறந்த பிறகும் நம்மளை பற்றி பேசணும். அப்போ நம்மளை பற்றி இறந்த பிறகும் எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்க? இப்போ என்னை பற்றி இறந்த பிறகும் என் பேரன் பேசுவான், அப்புறம் என் பேரன் கூட மறந்துடுவான். என் பேரனோடு நான் நேரடி தொடர்பு இருந்ததுன்னா, நான் இப்போ என் பேரனை எடுத்து கொஞ்சினேன் அவனை வளர்த்துருந்தேன் அப்படின்னா அவன் என்னை பற்றி பேசுவான். அப்புறம் என் பேரனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அந்த காலத்தில் நான் உயிரோடு இருந்திருந்தேன் அப்படின்னா அப்போ அவன் கூட நான் பழகிருந்தால் அவனும் என்னை பற்றி பேசுவான். பேரனோ பேத்தியோ இருந்தால் அவங்களுக்கு. அப்புறம் அப்படி இல்லை, நான் முன்கூட்டியே இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் பேரனோட பிள்ளைகள் வந்து என்னை பற்றி பேச மாட்டாங்க. வேணால் கேட்பாங்க, அவர் எப்படிப்பா, எப்படி இறந்து போயிட்டாரா, எப்போ இறந்தார் அப்படின்னு கேட்போம். ஒரு வார்த்தைகள் தான். அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை என்னை மறந்துடுவாங்க. அதோட நான் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, யாருமே என்ன பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னா நான் அப்போ தான் இறக்குறேன்னு அர்த்தம். அப்போது உயிரோடு வாழ்கிறதுங்கிறது நம்மளை பற்றி எது வரைக்கும் பேசுகிறாங்களோ அது வரைக்கும் தான் நம்ம உயிரோடு வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம ஆயுட்காலம் 120 வருஷம் தானே வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ 80 வயசுலேயும் நம்ம செத்துருவோமா, 100 வயசுலேயும் இல்லை, அதுக்கப்புறமும் நம்ம உயிரோடு வாழலாம். நம்மளை பற்றி பேசுனாங்கன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரிந்தவர்கள் இப்படி நம்மளை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு நம்ம உயிரோடு வாழ்கிறோம் என்று பொருள். அதனால தான் செத்த பிறகும் நம்மளை பற்றி பேசணுன்னு ஆசைப்படுறதுக்கு அதான் காரணம்.